ரெண்டு பக்கமும் கூடையில் மீன் மீன் என்று வருவாங்க. நாங்கள் கனவா மீன் பண்ணி ஆக்குனா 2 பேரும் சாப்பிடுவோம். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கிறத விட அது சூடு தானே. அதில் பல்லு பெரிய மீன் தலையை பிடித்தெடுக்கணும். ஒரு வேற மீன் திண்டுதிக்கு குழம்பு கறி சமைக்க போகிறோம். தண்ணி வத்தணும் ஃபுல்லா என்னப்பா? தண்ணி வத்தணும். யோசிக்காங்க என்ன கையோடு வாங்குறாங்க செயலா களி கறிக்கு நீட்டானா. சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டால் மனம் வேணும். சட்டி அப்படி வத்தி போயிட்டு அப்படி பார்த்தீங்களா ஒட்டுன மாதிரி இருக்கு. அப்படி சரி கடவுள் சாப்பிட முடியாது. மோதிரம் போட்டு சாப்பிட பாரு. இந்த சதையை விட அப்பமா இந்த தலை தான் தேய்ச்சாரு. வணக்கம், நான் உங்க இன்றைக்கு ஒரு சமையல் வீடியோட அவங்கள சந்திக்க வந்திருக்கேன். என்ன சமையல் சொன்னா கனவா மீன் குழம்பு. என்ன கனவா மீன் மைக் கனவா, அந்த மைக் கனவா தான் நாங்கள் குழம்பு வைக்கிறோம். இப்போ நம்ம எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக அப்பமாட்ட கொடுத்துருக்கேன். அதை எங்களுக்கு சமைச்சு தரப்படாவும், பழைய முறைப்படி எங்களுக்கு சமைச்சு தரப்படாவும் பார்ப்போம். அதை சுவைச்சு பார்ப்போம் எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு. கனவா மீன் சாப்பிட்டு கனகாலம் அப்பமாட கைப்பக்குவம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். எப்படியாவ சமைக்காவும் எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கறியை செஞ்சு எடுக்காவுன்னு பார்ப்போம். கனவா மீன் வரட்டா தான் நான் சாப்பிட்ருக்கேன். இப்போ அப்பமா சொன்னவ கனவா மீன் குழம்பு வைப்போம்னு சொல்லி. அப்போ சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கனவா மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கனவா மீன் வாங்கியிருக்கோம். என்ன கறியாக அப்புறமா குழம்பு கறி சமைக்க போகிறோம். கனவா கொஞ்சம் சின்னன். இது என்ன கனவாண்டி சொல்கிறோம்மா? இது மைக்கனவா. அப்போ எத்தனை வகையான கனவா இருக்கு? கனவாவில் பெரிய கனவா இருக்கு, ஓட்டு கனவா இருக்கு, எல்லாம் இருக்கு. 3 சாதி கனவா இருக்கு. 3 சாதி கனவா? ரேடிக்கு மீன் பிடிக்கிறாங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். 3 தான். கனவாயில் இந்த ஓட்டு கனவா டேஸ்ட் இல்லை, இது இதா டேஸ்ட்? இந்த கனவா தான் டேஸ்ட்டு. ஏன் ஓட்டு கனவா கூட அது கனம் கூட ருசி குறைக்கும். தேங்காய் கட்டி மாதிரி பல்லு, அதில் பல்லு பல்லா கடுங்க தலைக்குள்ள இருக்கு. இந்த தலையை இப்படி இழுக்கணும். இழுத்து அதுக்குள்ள பல்லு இருக்கு. பல்ல இப்படி வேறு எடுக்கணும். அதுக்காக தலையை வேறு எடுத்தா தான் பல்லு எடுக்கலாம். பெரிய சின்னனுக்குள்ள பல்லு இல்லை பாருங்க, இல்லை. ஒரு அளவான பெருசிக்குள்ள தான் இருக்கு. சின்னனுக்கு இழுக்காட்டியும் பரவாயில்ல, அப்படியே ஓடலாம். பெரிய மீன் தலையை இழுத்து எடுக்கணும். ஒரு வேற மீனை திண்டுதிக்கு இந்த என்ன குட்டி மீனை விழுங்கிரி. இல்லை மையோட போட்டு சமைக்கிறேன் சொல்கிறாங்க. என்ன மை தான் இது மைக்கனவா. நீங்கள் மையோட போட்டு சமைக்கிறா? மையோட தான் போட்டு சமைக்கிறோம் நாங்கள். சமைச்சா தான் ருசி நல்லா சாப்பிட்றதுக்கு மீன் மாதிரி இருக்கும். என்ன மையோட போட்டு சமைச்சா? ஐயோ கழிட்டு வாங்க. கொஞ்சம் வண்டியா இருக்குண்ணே. எத்தனை நாள் கழுவிக்கு? அப்போ நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு கனவா கறி ஆக்க போகிறோம். கனவா கறி எப்படி ஆக்க போகிறோம்? வரட்டி குழம்பு போய்ப்போம். கனவா மீன் வைஃப் க்ளீன் பண்ணுறாவோ அப்பமா சொல்லி கொடுத்தவ அவங்க கழுவுனா. அப்புறம் அப்பமா வந்து வெங்காயம் உடைக்காவோ சமைக்கிறதுக்கு.
சொல்லுங்க அம்மா, கனவா மீன் இப்போ நீங்கள் வாங்கி சமைச்சுப்பீங்க ஓ வாங்கி சாப்பிட்ட அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன் எனக்கு. நாங்கள் கனவா மீன் மண்டி ஆக்குனா 2 பேரும் சாப்பிடுவோம். ஆ ஓ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ? டெஸ்ட்டாக இருக்கிறத விட ஆ அது சூடு தானே. ஆ மீன் சூடு என்னப்பா அது? ஓ அது சூடு. ஆ சூட்டை கிளப்புறேன். ம் அடுத்த நேரம் சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. சூட்டக்கில் பண்ணுறேன் என்ன? சூட்டை கிளப்புறேன்னு சொல்லுவாங்க. நீ ஓ குடலில் இருக்கிற அசிகரணத்தை அது வழி கிளப்புறேன். எது இந்த கறி போய் நம்ம சாப்பிட்ற கறி? ஓ கறி சரி. போய் அது வெளிக்கிளப்புனா இன்னொரு தரம் சாப்பிட்டா தான் அது நிற்கும். ஆட்ரஸ் சாப்பிட்டா அப்படி வர வேண்டிய ஆட்டுறது சாப்பிட்டாலும் அப்படி தான் மாறும். வேற என்ன சாப்பிட்டா வரும் அப்படி? சூட்டக்கில் அப்படி சாப்பாடு என்ன சாப்பிட்றது? சூட்டை கிளப்புற சாப்பாடு ஆட்டுறச்சி கனவாமி நண்டு ஆ இந்த கோழி இறைச்சன் தான். அங்கேயும் கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்கு போவாங்க. அந்த பொரிச்சு கிரிச்சு ஆக்கின கறி ஒரு சிலருக்கு பிடிக்கிறது. ஓ ஓ ஓ. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நாட்டுக்கோழி பிராய்லர் கோழியும் அப்படி தெரியுமா? எல்லா கோழியும் தான் ஆஹா. முடியாது. அதுலேருந்து ஒரு சிலருக்கு அதை இணங்காமல் கக்குசிக்கு போகும். ஆஹா. ஒரு சிலருக்கு போகாது. ஓ ஓ ஓ. அப்ப கனவாயே எப்படி சமைப்பாங்க? அதிகமாக நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்டீங்க இருக்கும்போது? நாங்கள் குழம்பு வச்சு நான் சாப்பிட்ருக்கோம். குழம்பு மட்டும் தான் வச்சு வேற ஒன்றும் செய்யல? இல்லை ஆ பிடிக்கல, பட்ட பட்டன்னு பிடிக்குது. அப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ கனவா மீன் குழம்பு வைக்க போகிறோம். ஓ இப்போ கனவா மீன் உங்களுக்கு இப்போ நம்ம பக்கம் அதிகமாக ஆடுறதை விட எப்படி உங்களுக்கு கனவா மீன் இப்போ மார்க்கெட் போய் வாங்கி வரா போய் மார்க்கெட்டுக்கு எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? அந்த நேரம் எந்த நேரமும் கூறி கொண்டு வருவான். ஆ இப்போ தான் குறைவு. ஆ அந்நேரம் காவிலையும் கொண்டு வருவாங்க. அவர்கிட்ட சுமந்துட்டு வாங்க. 2 பக்கமும் கூடையில் மீன் மீன் என்று வருவாங்க. எங்கேருந்து வரவங்க? மதுரமனை ஆ காத்தாங்குடி இப்படி இருந்து வருவாங்க. காத்தாங்குடி மருதமல்ல இருந்து காவி கொண்டாடுவாங்க மீன். காவி கொண்டாடுவாங்க. அப்போ பெரிய மீனில் கொண்டு வாங்கட்டீங்க என்ன? பெரிய மீன் என்ன ஒரு அளவான பாறைக்குட்டிகள், சீலாவுகள் எல்லாம் கொண்டு வருவாங்க. மொத்தமா கோழி இறைச்சி சாப்பிட்றதா? இந்த கனவாவும் தான் உள்ள பக்கம் சொல்லி சாப்பிடுவாங்க. கடல் மீன் தான் சாப்பிட்றது. மற்ற மீன்கள் சாப்பிடுவாங்க. ஆத்து மீன் சாப்பிட்றான். ஆட்டு மீன் சாப்பிடுவாங்க. இரண்டாவமா இப்போ கடல் மீன்கள் அதிகமாக பாராட்ட நமக்கு தெரிஞ்சது கடவாஞ்சிக்குடி கோட்டக்கல்லாறு பக்கத்தில் உள்ள இந்த கடல் பகுதிகளில் வர்ற மீன்கள் கடல் மீன்கள். அதே மாதிரி இந்த இந்த கனவா மீன் அதிகமாக வர்ற இடம் எங்கே படும்? கனவா படும் பொத்துவில் அங்கால பக்கத்து இதுகளில் கல் பாறைகள் தானே. ஓ பாறைகளா? பாறைக்குலாம் இருக்கிறது அந்த கல் பாறை வழியாக நிற்பாங்க. நாங்களும் ஒரு முறை அனுபவம் இருக்கப்பமா வெளிநாட்டில் தான் இருக்கு உள்ள ஒரு முறை நாங்கள் கனவா மீன் பிடிக்க போனாங்க. நைட்டில் பிடிக்க போனாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து போய் கனவா மீன் பிடிச்ச நாங்கள் கடல் மாதிரி தான், ஆனால் அலை இல்லாத கடல். அங்கே நாங்கள் ஒரு 3-4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் நாங்கள் கனவா பிடிச்சாங்க. என்ன கனவான்னு சொன்னாது இந்த கனவா, இது ஓட்டு கனவா. இந்த இந்த கனவா இல்லை, இது வேறு கனவா. மைக் கனவா. அப்பமா அப்போ சில விஷயங்கள் நம்மகிட்ட பேசியிருந்தாவோ. அப்புறமே அப்பமா வெங்காயம் போட்டுருவாங்க. அப்போ கறி சமைக்க தயாராகும்னே அடுப்பு மூட்டு வேணேப்பா. ஓ அடுப்பில் வச்சிருக்கோம். இது தண்ணி பற்றினது நாங்கள் கறியாக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அடுப்பில் வச்சுக்கோ என்ன பாருங்க. தண்ணி வற்றணும் ஃபுல்லாக என்னப்பா? ஓ தண்ணி வற்றோம். அப்போ தண்ணி வற்றின பிறகு எண்ணெய் விட்டு வரட்டுறா? எண்ணெய் விட்டு வரட்டும். எண்ணெய் ஊற்றியா? ஊற்று கொள்ளையா ஊற்றாங்க. எண்ணெய் ஊற்றுவனே. ஓ எண்ணெய் ஊற்றி வரட்டுறாங்கண்ணா. ஓ எண்ணெய் ஊற்றி வரட்டி போட்டால் ஒரு எண்ணெய் சீரகம், கருவேப்பில்லு, வெங்காயம் எல்லாம் போட்டு இப்படி சாப்பிடலாம். எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடலாமா? பாருங்க எப்படி இருக்கு கனவா. அவிஞ்சிட்டுனே அவிஞ்சிட்டாமா? அஞ்சுது. அப்போ நம்ம வரட்டி குழம்பு வச்சா சரி. பாருங்க எப்படி இருக்கு கனவா அவிஞ்சிட்டு நம்ம எண்ணெயை ஊற்றி வரட்டுறாங்க. என்னோட கல்லு எண்ணெய்க்கு என்னம்மா அவிஞ்சிட்டேன். எல்லாம் வெங்காயம் போடுவா? வெங்காயத்தை போடுது நடுவில் போடும். வெங்காயத்தை போடுவோம்னா நடுவில் போட்டு
யோசிக்காங்க என்ன கையில் வாங்குறான் கையெல்லாம் களி காய்க்கு நீட்டான் நான் என்னடாப்பமா எல்லா கறிக்கு நம்ம அதிகமா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்றோம். இதுக்கே நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்து யூஸ் பண்ணீங்க. இது செண்டையும் சேர்த்து போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். அப்படியானே அது வாசம் இது இனிப்பு தான் பொலிவு. சீரகம் உண்டாவில்ல காணுமா பொறுக்கா புளி போடுறேன். எல்லா கறிக்கும் கருவேப்பிலையே கடைசியா தான் போடுவாங்க. நான் அப்பமா இதை வளர்க்குறதுக்காக போடுறாங்க. கொஞ்சம் தூரம் தாமா தாங்கே கொச்சிக்கத்தில் போடுறோம் அப்பமா பாருங்க. கொச்சிக்கத்தில் போட நல்ல மனம் வருது அப்பமா. மனம் சீரகம் வெங்காயம் கருவேப்புல்லு எல்லாம் போட்டால் மனம் வரும். தலைப்பாலெல்லாம் விட்டுவோம். அப்படி அப்ப பாலை பிடிக்கிறோம் அப்பமா. தேங்காய் பால் சொல்லிஞ்சி கரைக்கல்ல ஊற்ற போகிறோம். என்னம்மா நெருப்பை பற்ற வைங்க கொஞ்சம் வந்து நெருப்பு வந்தோன்னே தேங்காய் பால் தண்ணி விட்டது. இப்போ பால்லாம் விட்டு அப்பமா இப்போ கொதிச்சு கொண்டு இருக்கு பாப்போம். பாருங்க ஓ இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்து நடக்கலானே. ஓ கறி வத்திட்டு இறக்கப்புறம் பாருங்க. பாருங்க இறக்கி வச்ச அப்புறம் அப்படி கொதிக்க சுவையான எங்கட கனவா கறி ரெடி ஆயிடுச்சுன்னா கனவா கறி ரெடி. நாங்கள் சாப்பிடுறோம் எப்படி எங்கட அம்மாவோட சமையல் எப்படின்னு பார்ப்போம். கறி கொதிக்கக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்படி அவ்வளோ மனமும் குணமுமா இருந்தது. கொஞ்சம் கிட்டடுங்க கிட்ட வந்து காட்டுங்க இருக்காது கனவா கறி எப்படி இருக்குன்னு. சட்டி அப்படி வத்தி போயிட்டு அப்படி பார்த்தீங்களா ஒட்டுன மாதிரி அப்படி சரி அப்படியே வரட்டு வச்சுக்கோ கறி கனவா எடுத்து வைங்க. சரியா இப்படி காணும் சாப்பிடு பாப்பனே. நீங்க சாப்பிடுங்க கொஞ்சம் நேரம் அமர்ந்து சாப்பிடுவேன். எனக்கு பசி இருக்கு எனக்கு நீ சாப்பிடு. சாப்பிடுறது அப்படி சொப்டா இருக்கு அம்மா. நல்லா இருக்கு நல்லா சமைச்சிக்க. நல்லா சமைச்சு நல்லா சமைச்சு கனவா சப்புன்னு பல்லு இறைச்சியை போடாது. இது சொப்டாது மீன். எந்த கனவா சாப்பிடணுன்ற அந்த ஓட்டு கனவா ஏண்டாம்மா இது கொஞ்சம் பெரிய கனவா நம்ம ரவுண்ட் ரவுண்டா வெட்டுறாங்க. இப்படி ரவுண்ட் ரவுண்டா வெட்டுவாங்க பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அப்படி அம்மா சமைச்சு தந்துருக்காங்க. அப்ப சாப்பிட கூட நாங்கள் விளையாடுவோம். அந்த கனவா எடுத்து அப்படியே மோதிரம் மட்டும் விளையாடுறாங்க. அப்படி ரவுண்ட் ரவுண்டா இருந்தானே இந்த கனவா நீங்க ஏன் இப்படி ரவுண்டா வெட்டர்லையும் விட்டுருந்தீங்க. சின்ன தான் வெட்டல நீங்க. அப்ப நாங்க அம்மா அங்க சமைச்சிருவோம் அப்படி ரவுண்டா வெட்டி அப்படியே கையில அப்படி மோதிரம் நான் போட்டு நாங்க விளையாடுவோம். பெரியானதா அதை அப்படி சாப்பிடக்குள்ள சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் அதை போட்டு விளையாடுறாங்க. அப்படி 5 விரலையும் மோதிரம் போட்டு போட்டு விளையாடி பாக்குறாங்க. அந்த பழைய நினைவு எனக்கு அந்த வாரம் கனவா சாப்பிடக்குள்ள
மோதிரம் போட்டு சாப்பிட மாதிரி இதை போட்டு பார்ப்போம். மோதிரம் ஆறு எப்படி பார்ப்போம். சாப்பாட்டை அப்படி இதே கூடாது. ஆனா அந்த சின்ன பருவத்துல நாங்க அப்படி செய்யறோம். அந்த மறுபடி சாப்பாட்டை கேவலப்படுத்த ஜோதி கூட வாங்குறாங்க. இருக்கு இந்த இருக்கு சின்ன இது மேல படிக்கிறாங்க கையில ஒரு அது வழி ரவுண்டா இருக்கு. ரைட். இந்த சதையை விட அப்பமா இந்த தலை தான் டேஸ்டா இருக்கு. தலை டேஸ்டா இருக்கு கொஞ்சம் வேற காத்துல. ஏண்டாப்பா நம்ம இவ்வளவு சுவையா சாப்பிடக்குள்ள அவங்களுக்கும் பாக்குறாங்களுக்கு கொஞ்சம் நான் ஊரும் அவங்களுக்கு ஆசையா இருக்கு. செஞ்சு சாப்பிடணும் அவங்களுக்கு ஆசையா இருக்கு. அப்ப நம்ம அவங்கள என்ன விட்டு போட்டு நம்ம சாப்பிடலாது. அப்புறம் நம்ம இப்ப கொடுக்கவே இல்லை. எல்லாரும் பாக்குறாங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு கொடுக்கணும். அப்ப என்ன நம்ம செய்யற விஷயம் என்னன்னா இதை எப்படி செய்யறதுக்கு அவங்களுக்கு நம்ம சொல்றதுதான் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் செஞ்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். சொல்லுங்க. கனவாக வேண்டி சின்ன கனவாக கல்லறிய வடிவா அடுப்புல உப்பு கல்லையும் போட்டு அவிக்கிறேன். அவிச்சு தண்ணி பத்தின பிறகு வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு அது வறண்டு வரக்குள்ள சீரகம் கருகப்புல்லு எல்லாத்தையும் போடுறேன். போட்டு புளியும் போட்டு கொச்சிக்காத்தூளையும் போட்டு பிரட்டுறேன். பெற்றட்டி அதை அவிஞ்சு திரண்டு வார நேரத்தில் உள்ள பாலை குத்தி இறக்க வேண்டியதுதான். கறி தான் மீன் அரைக்கிற எப்படி இருந்தால் தெரியாதவையே நாங்கள் அரைந்து ஆக்குறத பார்த்து கொள்ளணும். பார்த்து அதே மாதிரி தலை வேற உடம்பு வேற எடுத்து பெருசண்டா ரெண்டா வெட்டுங்க, சின்னனா முழுவதும் ஓடுங்க, போட்டு சமைச்சு பாருங்க. மைக்கனை வாங்கி இருந்துச்சுன்னா அது அந்த மைய போட்டு ஆக்குனா நல்ல சொத்தாக இருக்கு. மைக் அப்படி தன் பண்றது அது சரியா போயிடுச்சு. நமக்கு நைட்ல ஒரு வீடியோ எடுத்துருப்பேன். அந்த இரவு போய் தங்கி நாங்கள் எடுத்த வீடியோ கேம்பிங் வீடியோ. அந்த வீடியோவில் போகலாம் நாங்கள் இந்த கிழங்கு வாங்கினா. இப்போ மட்டக்களப்புல நிறைய இடங்கள் அழகான இடங்கள்லாம் இருக்கு. அப்போ அதை காட்டக்குள்ள உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வந்து ரெண்டு சொல்றேன் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கும் நல்ல உங்களோட விடுமுறைகளை கழிக்கிறதுக்கு நல்ல இடங்களா இருக்குன்றதுக்காகத்தான் அப்படியான இடங்களையும் காட்டுறேன்னா. அப்போ அப்படியான வீடியோக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்ல பண்ணு கட்டாயம் அந்த வீடியோ போய் ஒரு பாருங்க. எங்க அப்பா மாட்ட மைக் கனவா மீன் கறி எவ்வளவு சுவையா இருந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அப்ப நீங்களும் உங்களோட வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை. அப்படி வரட்டி குழம்பு வச்சவை சாப்பிடக்குள்ள அப்படியே ரெண்டு சொல்றேன் அப்படியே எச்சில் ஊறுது. அப்படி அப்படி டேஸ்ட் சொல்லல உரைப்பும் அப்படி எல்லாம் கலந்து டேஸ்டா இருக்கு. நண்டு குழம்பு அந்த டேஸ்ட் மாதிரி தான் எனக்கு பாக்குறது. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நம்ம நண்டு குழம்பு செஞ்சு அதே அப்படித்தான் இருக்கு பாக்குறது. அதே டேஸ்ட் இருக்கு அப்படியே. அப்ப உங்களோட வந்து நாங்க விடைபெறோம். அம்மா அடுத்த இன்னொரு சமையல் வீடியோ அப்ப அடுத்த என்ன இருக்கும் அடுத்த வீடியோ எங்க திருமண நாளுக்கு வாழ்த்து சொன்ன எங்க வீடியோ பாக்குற அன்பான சொந்தங்கள் எல்லாருக்கும் என்னது மனமார்ந்த நன்றிகள். அப்ப நன்றியோட நாங்க வீடியோ முடிச்சுக்கிறோம். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. என்ன சொன்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை மட்டும் நீங்க மறந்து நான் கடைசி வரைக்கும் அதான் எங்களை ஊக்கப்படுறது. அடுத்த வீடியோ சேர்த்துக்கு எங்களுக்கு அதான் எங்களுக்கு ஊக்கமா இருக்கு. கட்டாயம் நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சரியா.